வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன். வணக்கம். வணக்கம். இங்க தென் மாவட்டங்கள்ல களம் எப்படி இருக்கு? திமுகவுக்கு சாதகமா இருக்கா அல்லது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு களம், அந்த மாதிரி இருக்கா? ஏன் தென் மாவட்டத்தை மட்டும் கேக்குறீங்க? இல்ல, முதல்ல தென் மாவட்டங்கள் அப்புறம் மாநிலம் முழுக்கவும் கேட்போம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு பலமான வெற்றி வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அடுத்த முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின்றது மக்களால் எழுதிக்கப்பட்ட தீர்ப்பு. டார்கெட் வைக்கும்போது 200+ அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து திமுக வைக்குது. ஆனா களத்துல முந்தைய தேர்தல்களை விட போட்டி அதிகமா இருக்கு. இப்போ 4 முனை போட்டி தமிழ்நாட்டுல நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 முனை போட்டின்றாலுமே அது தேர்தலில் 5 முனை போட்டி 6 முனை போட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. மற்ற கட்சியெல்லாம் போட்டியை மக்கள் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ விஜய்க்கான கூட்டம் அதிகமா வருது, இப்போ அவருக்கான வாக்கு சதவீதம் அதிகமா பதிவாகும் அப்படின்னு சில கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்றாங்க. அவர் போட்டியை இல்ல, அதே கருத்து கணிப்பு மூலமா தான் நான் சொல்றேன். விஜய்க்கு வந்து 10, 12 இப்படிதானே வருது. 40, 45 என்னைக்கு வர கருத்து கணிப்பு மூலியமா சொல்றேன் நான். எல்லா கருத்து கணிப்புகளும் கொடுக்குற ஒரே ரிசல்ட் இப்படிதான் வருது. ஃபர்ஸ்ட் டிஎம்கே, அடுத்து ஏடிஎம்கே, அடுத்து விஜய், அடுத்து சீமான் தானே வருது. ஓபிஎஸோட திமுக வருகை இங்க தென் மாவட்டங்கள்ல திமுகவை பலப்படுத்தும் அப்படின்ற கருத்து சொல்லப்பட்டது. ஆனா அதை கவுண்டர் பண்ற மாதிரி தான் டிடிவியோட கூட்டணி சேர்க்கை தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. தினகரன் நம்ப மாட்டாங்கம்மா. அவர் வந்து சந்தர்ப்பவாதி. எங்கள் 18 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கும்போது என்னமோ 18 ஐயப்பன் பக்தர்கள் படிக்கு சமம்னு எங்களை மதித்தார். எங்களை கேட்காம பிஜேபி நான் வந்து சேர மாட்டேன், ஊதாசனப்படுத்துன்னு சொன்னார். ஒரு காலம் நான் செத்தா கூட பிஜேபி பக்கம் போக மாட்டேன், நான் எதுக்குறதே என்னுடைய வேலைன்றார். மோடி எதுக்குறதே வேலைன்றார். இப்போ அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு போய் அமித்ஷாவை பார்த்து காலில் விழுந்து 2 வழக்கு இருக்கிறதுக்கு பயந்து இப்போ கூட்டணி வச்சு மீண்டும் அதிமுகவோட இடைஞ்சலாக யார் நம்புவாங்கள? அதிமுககாரங்க ஓட்டு போட மாட்டாங்க, தினகரன் கட்சிக்காரங்க அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த குழப்பம் அவங்களுக்குள்ள 2 குழப்பம் இருக்கு. அந்த மாதிரியான குழப்பம் ஓபிஎஸ்க்கு வராதா? வாய்ப்பே இல்லை. அவர் தெளிவா திமுகவில் இணைஞ்சிருக்காரு. தாய் கழகமான அண்ணா ஆரம்பிச்ச திமுகவில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தளபதி தலைமையில் இணைஞ்சிருக்காரு. அவரெல்லாம் பொய்யெல்லாம் பேசல. அண்ணா திமுக சேர்த்துக்கன்னு சொன்னாரு, சேர்க்கல. முடியலை என்று சொன்ன பிறகு திமுக இணைஞ்சிருக்காரு. மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே கட்சிக்காரங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஓபிஎஸோட பையன் ஓபி ரவீந்திரநாத்தை எதிர்த்து நீங்க மக்களவை தேர்தலில் போட்டிட்டீங்க. இப்போ அவர் உங்களோட கட்சியில இணைந்து பயணிக்கிறதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையே. நான் என் வேலையை பார்க்குறேன், அவர் வேலையை பார்க்குறாரு, அவ்வளோதான். ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை ரொம்ப தீவிரமா இருக்கு. சோ அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நாங்க மேற்கொள்றதுனால நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஏமா, எங்களுக்கு இப்போ 48% ஆதரவு, எதிர்ப்பு ஒரு 5% இருக்குன்னு வச்சுங்க. அந்த 5% ஓட்டு யாருக்கு போகும்? அதிமுகவுக்கு போகுமா, விஜய்க்கு போகுமா, இல்லை சீமானுக்கு போகுமா? நீங்களே சொல்லுங்க. நீதிபதியா நான் உங்களை கேட்கிறேன். நான் இன்னொரு அதிசயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிற 10-15 கட்சி இதுவரைக்கும் ஒரே அணியில நின்றதில்லை. தமிழ்நாடு அரசியல்ல, இந்திய அரசியல்ல இன்னைக்கு திமுக பக்கம் மட்டும்தான் நிற்கிது, வேற எந்த கட்சிக்கும் போல. கிறிஸ்துவ அமைப்புகள் அதே மாதிரி திமுக அணியில தான் நிற்கிது இன்னைக்கு. இது இல்லாமல் ஒரு 23 கட்சிகள், பலமான கட்சிகள், தேசிய கட்சி, மாநில கட்சிகள் நிற்கிது. ஸோ இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். தளபதி ஸ்டாலின் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக வருவார். அதில் 100% சந்தேகம் இல்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ அதை விஜய் பெறுவார் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. எந்த நம்பிக்கையில் பெறுவாங்க சொல்லுங்க? ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை, அதை தடுத்தது பிஜேபி, சென்சார் போர்டு. அதை கண்டித்து அறிக்கை வர்றதுக்கு விஜய்க்கு தைரியம் இல்லை. கரூரில் 42 பேர் சாகுறான், அவங்க வீட்டில் போய் விசாரிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதில் முடக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை வச்சாங்க, அதை எதுக்கிறதுக்கு துணிச்சல் இல்லை. அப்புறம் எப்படி உங்களை நம்புவாங்க சிறுபான்மை மக்கள்? எப்படி நம்புவாங்க? நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி
எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு நிகராக நின்று விட்டார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் வளர்மதி சொல்றாங்க. அதற்கான உதாரணங்களாக கட்சிக்குள்ள இருந்த துரோகங்கள், கட்சியை மீட்டெடுத்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சிறப்பா செஞ்சு அவங்களுக்கு நிகரா நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நிகரா நின்றான்னு சொன்னா தவறான செய்தி. போயஸ் காலில் தான் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கூட்டணி பற்றி பேசுவாங்க. அது அந்த அம்மாவுடைய ஆளுமை. பழனிசாமிக்கு அந்த ஆளுமை இல்லை. அமித்ஷா வீட்டுக்கு போகிறாரு, மோடி வீட்டுக்கு போகிறாரு, இல்லை வேற பிஜேபி நிர்வாகிகள் வீட்டுக்கு டெல்லிக்கு போகிறாரு தனி விமானத்தில். அந்த ஆளுமை இல்லை. அந்த ஆளுமை இருந்திருந்தால் நீங்கள் என்றைக்கும் ஆட்சியை பிடிச்சிருப்பீங்களே. 11 தோல்வியை சந்திச்சது பழனிசாமி மட்டும்தானே, வேற எந்த கட்சி சந்திச்சு? அந்த தோல்வி, தொடர் தோல்வி நடந்தத குற்றச்சாட்டா நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுக்கு காரணம் கட்சிக்குள்ளேயே இருந்து பலர் சூழ்ச்சி செஞ்சாங்க, அதனாலதான் வெற்றி பெற முடியல. இப்போ அந்த களையெல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு, அதனால இதற்கு பிறகு அதிமுக வெற்றியை வசமாக்கும் சொல்றாரு திரு EPS. ஏமா ஜேஜா பிரிஞ்சப்ப அன்னை காளிமுத்து, வீரப்பே எல்லாமே அந்த அம்மாவை பயங்கரமா சாடினாங்க. ஆனால் கட்சியில் சேர்த்து அமைச்சர் ஆக்குனாங்கல்ல, அந்த இது இல்லையே பழனிசாமிக்கு. பழிவாங்கி நான் ஒருத்தன் தான் பொதுச் செயலாளர் வரணும், நான் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணும், வேற எவனும் வரக்கூடாதுன்ற நோக்கத்துல நீங்கள் பழி வாங்குற மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்குனீங்க. சரி, இப்போ OPS இங்க திமுகல இருக்காரு, ஆனா சசிகலாவும் ராமதாசும் தனியாக ஒரு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்றாங்க. அது யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கா அல்லது திமுகவுக்கு? இல்லை, அவங்க பிரிச்சா அவங்க உண்மையிலேயே சசிகலா மேல நல்லெண்ண இருந்து ஓட்டு போட்டா அதிமுக காரன் தானே ஓட்டு போடுற, வேற யாரும் ஓட்டு போட போறா? ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு அவர் சசிகலா டீம் எடுத்தா கூட அது அதிமுக ஓட்டாத்தையா இருக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி. நியூஸ் 18க்கு நன்றி.